இது சாதாரண பறவையை பத்தின கதை மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். ஆனா நம்ம ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற உளவியலை இது தோலுரிச்சு காட்டுது. அதான் நம்ம அலசலோட முக்கிய நோக்கம். அதாவது இந்த தற்காலிக நன்மைக்காக வலியை பொறுத்துக்கிற மனநிலைக்கு பின்னாலும் ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. தொடர்ந்து வலியை அனுபவிக்கும் போது நம்ம மூளை சர்வைவல் மோட் அப்படிங்கிற அடிப்படை நிலைக்கு மாறிடும். சர்வைவல் மோட் அப்படின்னா அந்த நேரத்துல எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு மட்டும் மூளை யோசிக்குமா? சரியா சொன்னீங்க. தர்க்க ரீதியா நீண்ட காலமா சிந்திக்கக்கூடிய மூளையோட பகுதி முடங்கி போயிடும். அந்த இருண்ட சூழல்ல தற்காலிகமா ஒரு சின்ன நிம்மதியோ சலுகையோ கிடைக்கும் போது மூளையில டோபமைன் அதிகமா சுரக்கும். அப்போ அந்த நொடியில கிடைக்கிற லாபத்தை மட்டும்தான் மனம் நம்பும் இல்லையா? கண்டிப்பா. எதிர்கால பாதிப்புகளை அது முழுவதுமா புறக்கணிச்சிடும். இந்த கதையில வர்ற கோழியோட நிலைமையும் அதுதான். ஒரு வீட்ல அந்த கோழியை வளர்க்குறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த கோழியோட சிறகுகளை இறக்கமே இல்லாம புடுங்குறாங்க. கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆமா, அந்த கோழியோட உடம்பு முழுக்க ரத்த காயங்கள். அந்த வலியே அதோட வாழ்க்கையா மாறிடுது. ஆனா ஒரு நாள் அந்த வீட்டுக்காரங்க கொஞ்சமா அரிசியை தூவுறாங்க. அப்போ அந்த கோழி என்ன பண்ணுது? அது தன் தினசரி வேதனைகளை எல்லாம் அப்படியே மறந்துட்டு, இவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் அந்த அரிசியை கொத்தி சாப்பிடுது. இங்கதான் நாம இந்த கதையோட மைய கருத்துக்கு பயணிக்கணும். ஏன்னா இந்த கதை உண்மையில கோழிய பாத்துனது கிடையாது. இது வாக்காளர்கள் பத்தினது. ஓ, வாக்காளர்கள். அதாவது நாம எல்லாரும். ஆமாங்க. இப்போ தூவப்படுற அந்த அரிசி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல கொடுக்கப்படுற பணம் அல்லது ஒரு நாள் சலுகைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சிறகுகள் பிடுங்கப்படுறது எதை குறிக்குது? அது அடுத்த 5 வருஷத்துக்கு மக்கள் அனுபவிக்க போற அன்றாட கஷ்டங்கள், அப்புறம் அவங்களோட அடிப்படை உரிமை மீறல்கள். அந்த ஒரு நாள் அரிசிக்காக கோழி தன் சிறகுகளையே பறிகொடுக்கிற மாதிரி தான் இதுவும். ஆனா ஒரு நிமிஷம், மக்கள் இப்படி பணத்துக்காக ஓட்டு போடுறத நாம வெறும் பேராசை அப்படின்னு மட்டும் சுருக்கிட முடியுமா? பலருடைய அன்றாட பிழைப்பே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. இது மிக முக்கியமான ஒரு யதார்த்தமான கேள்வி. ஏன்னா நாளைய சோற்றுக்கே வழி இல்லாத அந்த வறுமை தான் அவங்களை இந்த ஒரு நாள் நன்மைக்கு மயங்க செய்தா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஆமா, மக்கள் பேராசையால மட்டும் இதை செய்யறதில்ல. அன்றாட வாழ்வாதார போராட்டமும் தான் அவங்கள அந்த ஒரு நாள் அரிசிக்கு அடிபணிய வைக்குது. ஆனா மூலக்கதை முன்வைக்கிற தர்க்கம் கொஞ்சம் வேற. என்ன தர்க்கம் அது? அந்த ஒரு நாள் வறுமையை தீர்க்கிற சிறு தொகை அடுத்த 5 வருட வறுமைக்கான உத்தரவாதமா மாறிடுது. ஒரு நாளுக்கான உணவுக்காக பறக்கும் திறனையே நிரந்தரமா இழக்கிறதுக்கு இது சமம். இது ரொம்ப வலியான ஒரு உண்மைதான். இன்னொன்னு, நாம இங்கே எந்த ஒரு அரசியல் கட்சியையோ இல்ல சித்தாந்தத்தையோ சார்ந்து பேசல. இது ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு பொதுவான உளவியல் சிக்கலை சுட்டிக்காட்டுது. அதாவது தற்காலிக பசியை தீர்க்கும் அந்த அரிசி அடுத்த நாள் பிடுங்கப்பட போற சிறகுகளுக்கான ஒரு முன்பணம். உங்கள் ஓட்டு உங்கள் எதிர்காலம். நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன் என்று சொல்றவங்க லைக் போடுங்க.